மாறா கசப்பிலே மறைந்த ஆசீர்வாதம். அன்பர்களே, செங்கடலை சிவப்பு கடலை கடந்து வந்த ஜனங்கள் பாடல் பாடினார்கள், தம்புரி அடிக்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், 3 நாட்களுக்குள் பாடல் முறுமுறுப்பாக மாறுகிறது. முறுமுறுப்படைகிறார்கள். 3 நாள் தான் வனாந்திர வாழ்க்கை, வனாந்திரம், தாகம். அப்பொழுது அவர்கள் காண்கிறார்கள் நீர். ஆனால் குடித்ததும் தெரிகிறது அது மாறா என்று. மாறா என்றால் கசப்பு. நீர் கசப்பாக இருக்கிறது. சகோதரர்களே, நீர் இருந்தும் குடிக்க முடியாத நிலை எவ்வளவு வலிக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நம் அருகில் இருந்தும் நம் பக்கத்தில் இருந்தும் சந்தோஷம் தொட்டால் கசப்பாக உணரப்படலாம். ஜனங்கள் தேவனை நோக்கவில்லை, மோசேயை நோக்கி முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே மக்களை நோக்கி பேசவில்லை, தேவனை நோக்கி அழைக்கிறார். அப்பொழுது தேவன் ஒரு மரத்தை காட்டினார். மோசே அந்த மரத்தை தண்ணீரில் போட்டான். கசப்பு இனிப்பாக மாற்றப்படுகிறது. இது வெறும் மரம் அல்ல, தேவனுடைய தீர்வு, தேவனுடைய நேரம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சிகிச்சை. மாறா சொல்லும் பாடம் இது. முறுமுறுப்பு கசப்பை மாற்றாது, ஜெபமே கசப்பை ஆசீர்வாதமாக மாற்றும். நாம் தேவனிடத்தில் வேண்டும் போது இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் மாறா போன்ற அனுபவம் இருக்கலாம். தேவன் சொல்கிறார், நீ கசப்பு இல்லை, நான் போட்ட மரம் உன்னை என்ன செய்யும், இனிப்பாக்கும் என்று சொல்லி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை இனிப்பாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி நாம் முறையிடும் போது, முறுமுறுக்காமல் நாம் தேவனை நோக்கி முறையிடும் போது, தேவன் என்று நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.